வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேஎஃப்சி சிக்கன் எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் செய்கிறதுக்கு நான் போன் பீஸா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட மசாலா சேர்த்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தயிர் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இந்த சிக்கனோட இந்த காரம் எல்லாம் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது ஒரு பிளேட்டில் நான் 1 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள், உப்பு சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த மாவில் நம்ம சிக்கனை கோட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சிக்கன் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல சிக்கன், அதை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணியில் 1 செகண்ட் போட்டுட்டு அடுத்து அதே மாவில் நம்ம கோட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு மாவில் கோட் பண்ணி நெக்ஸ்ட்டு தண்ணியில் கலந்துட்டு அடுத்து மாவில் கோட் பண்ணால் தான் அந்த மாதிரி கேஎஃப்சி சிக்கன் நமக்கு லேயராக வரும். இது கரெக்டான ப்ராசஸ். இதை பண்ணிவிடுங்க. இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம அப்படியே பொரித்து எடுத்துட வேண்டியதான். ஏன்னா நம்ம மைதா மாவு போடுறோம்ல, அது அந்த எண்ணெயே ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். இந்த எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் சின்ன எண்ணெய் சட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்காது. அதனால் இந்த எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டுட்டு மேலே அப்படியே நம்ம எண்ணெயை எடுத்து விட்டோன்னா இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேலே நல்லா அந்த கேஎஃப்சி சிக்கன் மாதிரி நல்லா உங்களுக்கு அந்த மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த கோட்டிங் அது பண்ணால் மட்டும்தான் இப்படி கிடைக்கும். கரெக்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போதும் கடையில் போய் கேஎஃப்சி சிக்கன் வாங்காமல் வீட்டிலே நம்ம ஒரு 1/2 hour தாங்க, அது மேரினேட் பண்ணுறதுக்கு தான் 2 மணி நேரம் ஆகும். இது செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் பாராட்டுவாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இன்னொன்று இதை சூடாக தான் சாப்பிட்ணும், ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதுக்கு மயோனைஸ் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.